குமரவேல் மாதிரி கேடு கெட்டவனை இந்த வாட்டி அரசி விடவே கூடாது. தான் யாருங்கிறத நிச்சயமாக காட்டியே ஆகணும் அப்படின்னு நீங்களும் நினச்சா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். சுடர் அன்னைக்கு நைட்டு வர்ற குமரவேல் கிட்ட கேட்குறாங்க, ஏங்க எதுக்கு உங்களுக்கு இது தேவையில்லாத வேலை? உங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, உங்களுக்கு வேண்டி பொண்டாட்டின்னு ஒருத்தி நான் உங்கள் வீட்டில் இங்கே காத்துட்டு தானே இருக்க. அப்படி இருக்கும்போது ஏங்க உங்கள் அத்தை பொண்ணு அரசியை இவ்வளவு டார்ச்சர் பண்ணி அவளுக்கே கல்யாணம் ஆக போகுது, இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, இது உங்களுக்கே நல்லா இருக்கா அப்படின்னு சுடர் கேட்க உடனே சிரிக்கிறாரு கை தட்டிட்டு. என்னடி பொண்டாட்டின்னு நீ ஒருத்தி எனக்காக இந்த வீட்டில் காத்துட்ருக்கியா? சரியான காமெடி தான் போ அப்படின்னு மென்டல் மாதிரி கை தட்டிட்டு சிரிக்க உடனே சுடரும், ஏன் நான் ஏதாவது தப்பாக சொல்லிட்டேனா? கரெக்டாக தானே சொல்கிறேன், உங்கள் ஒய்ஃப் தானே நான் அப்படின்னு கேட்குறாங்க. சும்மா ஊர் உலகத்துக்கும் பேருக்கும் தாண்டி நீ ஒய்ஃப் அப்படின்னு அங்கே குமரவேல் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படியே பெட் மேலே எல்லாத்தையுமே ரெக்கார்ட் ஆகிற மாதிரி ட்ரைபேடு வச்சு அங்கே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. குமரவேல் வாயாலேயே தான் பண்ணது தப்பு தான் அப்படிங்கிறத மாப்பிள்ளை வீட்டுக்கு நிரூபித்து எப்படியாவது அரசி மேலே எந்த தப்பும் இல்லை, அவளை கல்யாணம் பண்ணிட்டு போகணும்னு சொல்லி எப்படியாவது சுடர் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயம் குமரவேல் ரெடியாக ஸ்டார்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக எப்பவும் போல் ஒரு மென்டல் மாதிரி அங்கே உணர்ச்சி வசப்பட்டு எல்லா உண்மையும் வளர்றாரு அங்கே குமரவேல். அப்போ உடனே சுடர் சொல்கிறாங்க, ஏங்க நான் தான் கேட்டனே, நான் உங்கள் ஒய்ஃப் இருக்க இல்லை அப்படின்னு திரும்பி திரும்பி பார்த்துட்டே கேட்குறாங்க ஃபோனை. அந்த அரசி என் கூட இதே ரூமில் வந்து இருந்தா, ஆனால் ஒரு சின்ன நெகக்கீரல் கூட அவன் மேலே படுறதுக்கு விடலை. என் கழுத்தில் கத்தியை வச்சுனாலும் பத்தினி பத்தினி தான்னு சொல்லி நிரூபிச்சுட்டு இந்த வீட்டை விட்டு போயிட்டா. ஆனால் உனக்கு இன்னொன்று தெரியுமா, அவளையும் உன்ன மாதிரி தான் சும்மா பழி வாங்கிறதுக்கு வேண்டி தான் நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். அப்போவும் ஒரு வித்தியாசம் என்னென்னா, அவளை பழி வாங்கறதுக்கு வேண்டி அவளை கடத்திட்டு போய் கடைசியில் அவள் கையாலேயே அவள் தாலி கட்டிட்டா. நான் அவளுக்கு தாலி கூட கட்டலை, என்ன பழி வாங்குறேன்னு சொல்லி இங்கே வந்து உட்காந்துட்டா. இப்போவும் உன் கழுத்தில் தாலி கட்டினதும் அவளை பழி வாங்குறதுக்கு தான். இந்த அரசி பாவம் என்கிட்ட சிக்கிட்டு நல்லா சின்ன பின்னமாகி சீரழிஞ்சிக்கிட்டு இருக்கா, அவள் வாழ்க்கையே திண்டாடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சந்தோஷத்தில் பேசிக்கிட்டு இருக்காரு. எல்லாத்தையுமே கிளியராக ரெக்கார்ட் பண்ண சுடரு, சரி சரி நீங்கள் ஓவராக போதையில் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, என்னடி நான் இப்போ வளர்னதெல்லாம் போதையில் வந்து வளர்றேன்னு நினச்சியா? டெய்லியும் போதையில் வந்தா இன்றைக்கும் அதே மாதிரி குடிச்சிட்டு வந்திருப்பான்னு நினச்சிட்டு பேசுகிறியா? இன்றைக்கி தெளிவாக இருக்கண்டி. இந்தா மோந்து பாரு, நான் குடிக்கவே இல்லை, தெளிவாக தான் சொல்கிறேன், உண்மையத்தான் சொல்கிறேன். இதே 4 சவத்துக்குள்ளே அவளோட உடம்புல என்னோட நெகக்கீரல் கூட படலை. ஆனால் என்ன தைரியம், அவளே அவள் கழுத்தில் தாலியை கட்டிட்டு என்ன பழி வாங்குறேன்னு இந்த வீட்டுக்கு வந்தா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லா உண்மையையும் சொல்லிட உடனே சுடர், போதுண்டா போதும், இதை உன் வாயிலிருந்து வர வைக்கிறதுக்காகத்தானே இப்படியெல்லாம் நான் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மனசுக்குள்ளே நினச்சிட்டு சரி அப்படின்னு அந்த ஃபோனை அழுங்காமல் சட்டையை கழட்டி ஹேங்கரில் மாட்ட போன குமரவேல் திருமண சமயம் ஆஃப் பண்ணிடுறாங்க. மறுநாள் காலையில் காலேஜுக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க அரசி. ரொம்பவுமே சோகமாக பைக்கு தொடச்சிட்டு அரசி போகிறத ஏளனமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் கூட வெக்கவே இல்லாமல் குமரவேல். நேற்று அவ்வளவு அடித்தும் அவங்க அண்ணங்க எல்லாருமே அதுக்கப்புறமும் அரசியை பழி வாங்கணுங்கிற குணத்திலிருந்து கேவலமாக அதே புத்தியில் இருக்காரு, பின்வாங்காமல். அந்த சமயம் பார்த்துட்டு சக்தி வேலு வர்றாரு. குமார் பாருடா அந்த புள்ள முகத்தை, இந்த வாட்டியும் கல்யாணம் நின்று போச்சுன்னு ரொம்ப சோகம் போல அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு, அடைச்சி மகன் தப்பு பண்ணுனா அப்பாவாவது திருத்தணும், அப்பாவும் சேர்ந்துட்டு அடுத்தவங்க படுற துன்பத்தை பார்த்து பார்த்து ரசித்து ரசித்து சந்தோஷப்பட்டுக்கிறாங்க, இவங்க என்ன ஜென்மங்க அப்படின்னு சுடர் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. அதே சமயம் மாமா நான் கோவில் வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு கொஞ்சம் நகருங்க அப்படின்னு அங்கே வெளியில் நின்றுக்கிட்டு இருக்க சக்தி வேலை விலக்கி விட, என்னம்மா திடீர்னு கோயிலுக்கு போகிற, நீ மட்டும் தனியாவா போகிற, தப்பாச்சே குமார் நீயே கூட்டிகிட்டு போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சக்திவேல் சொல்ல, அப்பா இவெல்லாம் ஒரு மூஞ்சின்னு இவளை நான் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறதா? இதே இப்போ போகிறா பாருங்க, இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அவளை மாதிரி ஒரு அழகான பொண்ணை கட்டியிருந்தா பைக்கில் கூட கூட்டிகிட்டு போனால் எவ்வளவு நல்லா இருக்கும், இவ ஒரு மூஞ்சின்னு இவளை நான் கூட்டிகிட்டு போகிறதா அப்படின்னு சொல்ல உடனே சக்திவேல் சொல்கிறாரு, டேய் மகனே என்னதான் இருந்தாலும் மனசுக்குள்ளே கொஞ்சம் வாயில் பொண்டாட்டிக்கிட்ட அளவாக பேசுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு.
உடனே யாரும் கூட்டிகிட்டு போக வேண்டாமாம்மா, நானே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு போகிறாங்க. போய் கொஞ்சம் தூரம் கழித்து வீட்டை திரும்பி பார்க்குறாங்க. யாருக்கும் நம்ம இப்போ தெரியலை, ஃபுல்லாக மறைஞ்சிட்டோம் அப்படின்னு ரொம்ப தூரம் போனதுக்கப்புறமா பின்னாடி ஓடுன்னு ஓடுறாங்க. முன்னாடி நடந்து போய்கிட்டு இருக்க அரசியை பிடிக்கிறதுக்காக சுடர். அப்போ அங்கே அரசியும் திரும்பி பார்த்துக்காம கோபத்தில் முகத்தை திருப்பிட்டு போகிறாங்க. ஏன்னா ஏற்கனவே மயில் மேலே இருக்கிற தப்பில் அவங்க குடும்பத்தில் கடுப்பாக இருக்கிறாங்க. பத்தாததுக்கு சுடரும் பணத்துக்கு வேண்டி தான் ஆசைப்பட்டு குமரவேலை கல்யாணம் பண்ணி வந்திருக்கான்னு நினச்சிக்கிட்டு இருக்க அரசி ஒரு நிமிஷம் நில்லு, அரசி ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னே பின்னாடி போகிற அங்கே சுடரை திரும்பி கூட பார்க்காம போய்கிட்டு இருக்காங்க. உடனே ஒரு நிமிஷம் நில்லு அரசி, உன்னோட மனவேதனை எனக்கு புரியுது, எல்லாத்துக்கும் காரணம் குமரவேல் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே அரசியும் இது உங்களுக்கு இப்போ தான் தெரிஞ்சிச்சா? ஏன் கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரியாதா? என்னை கடத்திட்டு போய் எவ்வளவு கஷ்டப்படுத்தி அந்த வீட்டில் நான் அங்கே இருக்க முடியாமல் திரும்பி வந்து எல்லாம் தெரிஞ்சு தானே குமாரை கல்யாணம் பண்ணின நீ. அப்புறம் என்ன, பேசாமல் வாயை மூடிட்டு போ, என் பிரச்சனையை எங்கள் வீட்டில் ஆளுங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு அங்கே அரசியும் போகிறாங்க. அப்போ சுடர் சொல்கிறாங்க, இதை பாரு அரசி, எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா பண்ண தப்புக்கு இப்போ எங்கள் அக்கா தண்டனையை அனுபவிச்சுட்ருக்காங்க. எங்கள் அக்காவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் பாரமாக நாங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லித்தான் நான் இவனை கல்யாணம் பண்ணுறதுக்கு சம்மதித்தேன். என்னோட குடும்ப சூழ்நிலை என்ன பண்ணுறது, அதெல்லாம் உன்கிட்ட சொல்லி என்னோட மனசில் இருக்கிற பாரத்தையெல்லாம் உன்னையும் கஷ்டப்படுத்த விரும்பலை. என் மனசாட்சிக்கு தெரியும் குமரவேலை கல்யாணம் பண்ணுறதுக்கு என் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்குன்னு. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவனை கல்யாணம் பண்ணியிருக்கேன்னா அது எந்த அளவுக்கு என்னோட குடும்ப சூழ்நிலை அதிலிருந்து நான் வெளியில் வரணுங்கிறதுக்கு வேண்டியா இருக்குங்கிறது கடவுளுக்கு தெரியும். அதை விட்டு தள்ளு கழுத, என் வாழ்க்கை முடிஞ்சு போன விஷயம். இனிமேல் நீ வாழ போகிற பொண்ணு, அதுவும் உன்னை பொண்ணு பார்த்துட்டு போனாங்கல்ல அந்த பையன் கார்த்திகேயன், அவங்க வீடு எங்கே இருக்குன்னு சொல்லு அரசி, நான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, உடனே அப்படி வா வலிக்கு, என்ன உன் புருஷன் நான் நேற்று பாதி கதையை சொல்லிட்டேன், மீதி கதையை இதெல்லாம் போய் நீ சொல்லிட்டு வான்னு உன்னை அனுப்பிச்சி வச்சானா அப்படின்னு கேட்குறாங்க அரசியும். இதா இப்போ பாரு, நான் இப்போ தானே சொன்னேன் நீ என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு. நான் அதுக்காக கேட்கல அரசி, முக்கியமான ஒரு எவிடன்ஸை நான் காட்டுறதுக்காகத்தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, உடனே கார்த்திகேயனும் ஆப்போசிட்டில் வர்றாரு. கார்த்திகேயன், உங்களை தான் நான் பார்க்கணுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்ல, உடனே அரசி சொல்கிறாங்க, என்ன எவிடன்ஸ்? தேவையில்லாமல் ஏற்கனவே எங்கள் குடும்பத்தில் இவருக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்க போகிற நேரத்தில் நடந்த பிரச்சனைகளில் நீ ஏதாவது கிளறி விட்டுறாத, எதுவாக இருந்தாலும் நீ பேசாமல் போயிடு அப்படின்னு அரசியும் சொல்ல, உடனே இல்லை கார்த்திகேயன், ஒரு நிமிஷம் இந்த வீடியோவை பாருங்கள், என் புருஷன் குமரவேலே அவன் வாயால் தான் பண்ணின அத்தனை தில்லுமுள்ளையும் வளரிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே காட்டுறாங்க சுடர். உடனே ஐயோ இதெல்லாம் நான் பார்க்கவே மாட்டேங்க, ஏன்னா எனக்கு தெரியும் அரசியை பற்றி, அரசி ரொம்ப நல்ல பொண்ணு, அவள் எது சொன்னாலும் நான் அதை நம்புவேன், ஏன்னா அந்தளவுக்கு நேர்மையான பொண்ணாத்தான் அவங்க அப்பா பாண்டியன் அவளை வளர்த்தி இருக்காருன்னு நான் இப்போ வரைக்கும் நம்புகிறேன். ஆனால் எங்கள் வீட்டு ஆளுங்களுக்கு ஏதாவது ஒரு சாட்சி இருந்தால் தானே நம்புவாங்க, அதுக்காகத்தான் இந்த சாட்சி ரொம்ப உதவியாக இருக்குங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு கார்த்திகேயன் சொல்ல, உடனே கார்த்திகேயன் சொல்கிறாரு, அப்படியாங்க, நீங்கள் இந்த எவிடன்ஸை எனக்கு ஷேர் பண்ணி விடுங்க, நான் வீட்டில் போய் எங்கள் அம்மா அப்பா அப்புறம் எங்கள் சொந்தக்காரங்க கிட்டெல்லாம் காட்டிடுறேன், அப்போவாவது அரசி மேலே எந்த தப்பு இல்லைங்கிறத அவங்க புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அரசி சொல்கிறாங்க, ரொம்ப தேங்க்ஸ் சுடர், நான் கூட உன்னை என்னமோ நினச்சிட்டேன், ரொம்ப ரொம்ப சாரி அப்படின்னு சொல்ல, சாரி எல்லாம் இருக்கட்டும், நானும் வர்றேன் கார்த்திகேயன் உங்கள் வீட்டுக்கு, அப்போ தான் அவங்க நம்புவாங்க நான் தான் குமரவேல் பொண்டாட்டி, அவனோட உண்மையான முகம் இதுதாங்கிறத அவங்க எல்லார்கிட்டையும் சொல்லி நான் மன்னிப்பு கேட்டு உங்கள் 2 பேர்த்தையும் நின்று போன நிச்சயத்தை நான் நடத்துறதுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பு, ஒரு புண்ணியமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் ஆட்டோ பிடிச்சு அரசியும் கூட கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போய் கார்த்திகேயன் வீட்டில் அவங்க அம்மா அப்பா கிட்ட அந்த குமரவேல் கேடு கட்டவன் அவன் வாயாலேயே உண்மையை உளர்ன அந்த வீடியோவை பார்த்துட்டு எனக்கு அப்போவே சந்தேகம்தான், அவனை பார்த்தாவே மூஞ்சியும் முகரையும் திருட்டு மொழியும் அப்படின்னு அவங்க கார்த்திகேயனோட அம்மா திட்டுறாங்க. சரிம்மா அரசி, நீ ஒன்றும் வருத்தப்படாத, நாளைக்கே நாங்கள் வரோம் நிச்சயம் பண்ணுறதுக்குன்னு சந்தோஷப்படுத்துகிறாங்க.